ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியா எப்படியோ ஒரு ரகசியத்தை ஜானகிட்ட இருந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த எஸ்எஸ்கே கிட்ட காப்பாற்ற முடியலையே. அதாவது தாட்சாயணிக்கிட்ட எந்த ஒரு இதையுமே காப்பாற்றவே முடியலைங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்க. இந்த எஸ்எஸ்கே அமைதியாக இல்லாத கோவிலில் நல்லவர் மாதிரி நாடகம் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ண வேலை இருக்கு. அந்த வேலைனால அவரே மாட்டிக்கிட்டாரு. இவர் அந்த ரேவதி கிட்ட, நான் உனக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கு மேலே என்னை மன்னிச்சுட்டு என் பையன் யாருன்றது எனக்கு காட்டு, நான் வாழ்கிற கடைசி காலத்தில் உன் கூட அதை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து தாட்சாயணி அந்த இடத்துக்கு வர, அங்கே என்ன தான் நடக்குது, நம்ம உயிரை காப்பாற்றினாலே ரேவதி அவளை கௌரவம் பண்ணுறதுக்காக, இல்லை அவளுக்கு மரியாதை சொல்கிறதுக்காக, இல்லை என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக அவங்க போயிருக்காராம். என்ன ஒன்றுமே புரியல. அதுவும் அவரை கையை பிடிச்சிலாம் பேசுகிறாரு, சத்தியம்லாம் பண்ணுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கியூரியாசிட்டி இந்த தாட்சாயணிக்கு. அதனால் அங்கேயே நின்று பார்த்துனுங்கிறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தமும் குத்துறாங்க நெத்தியில். ஏம்மா, இனிமேல் நான் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவேன், நான் சாவர வரைக்கும் கண்டிப்பாக உன்னை தவிர வேறு யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அதுக்காக நான் தாட்சாயணிக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சிக்கணும், அதுக்காக நான் தாட்சாயணிக்கிட்டேயும் பேசுவேன், ஆனால் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே சொல்கிறா. அதை பார்த்து நம்ம தாட்சாயணிக்கு, இவன் எதுக்காக அவளை பார்த்துக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்க, அதுக்கப்புறமா தாட்சாயணி, நம்ம எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்போவே எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும், இப்போ மட்டும் எல்லா உண்மையும் எனக்கு சொல்லலை, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வார்னிங் கொடுத்துருக்கேன், ஆனால் அதையும் மீறி நீங்கள் இவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவும் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாத, அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற எல்லாமே ஒரு விசித்திரமாக இருக்குது, ஏதோ ரொம்ப நாள் பழகின ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசிங்கிறீங்க, அதுவும் எப்படி தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவும் உங்களோட வாழ்க்கை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சாயணி விடுற மாதிரி இல்லை அவளும் சொல்லி கேட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. தாட்சாயணி, என்னை மன்னிச்சிரு, இதுதான் என்னுடைய கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்னுடைய கடைசி காலத்தை இந்த ரேவதி கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவளுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேயே மலர்ந்த காதல் இப்போ வரைக்கும் பூவாக மலர்ந்துட்டு தான் இருக்குது, ஆனால் அதை நாங்கள் 2 பேருமே வெளிக்காட்டிக்கல, அதில் மலர்ந்த பூ தான் என்னுடைய பையன், அவன் இப்போ எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் எப்படியாச்சும் என் குழந்தைய பார்க்கணுன்ற ஆசை இதுக்குள்ளே இருக்கணுதோ, என்னடா சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இத்தனை வருஷமாக மறைச்சதும் இல்லாமல் உனக்கு ஒரு பையன் வேறு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டொப்புன்னு அந்த துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தேவத்தை இருந்துக்கிட்டு, தாட்சாயணி அப்படி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி அந்த பக்கம் தள்ள, அந்த துப்பாக்கி போய் ஒரு தூணை முட்டிக்குது, அந்த குண்டு பட்டதுனால அந்த தூண் ஓட்டையாயிருது. அதுக்கப்புறம் கோவிலில் இருக்கிற எல்லாரும் பயந்து பதறி போய், தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் கோவிலில் பண்ணாதீங்க, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கான நஷ்டம் ஈடு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதுக்குள்ளே ரேவதி இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் தாட்சாயணியை எந்த எஸ்எஸ்கே கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பிரச்சனை பயங்கரமாக பெருசாக வெடிக்குது. ஏன்டா டேய், நீ எவ்வளோ தைரியம் தான் இத்தனை வருஷமே நீ ஏமாற்றிட்டு இருந்துப்ப, அதுவும் அந்த வேலைக்காரி கூடவே அவனுக்கு காதல் மலர்ந்துச்சு, அதுவும் சரி அதை விட்டுரு, அவளை நீ லவ் பண்ண, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த, அவளுக்கு வயிற்றுல குழந்தையும் கொடுத்துட்ட, அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண, ஓஹோ சொத்து பத்து எல்லாம் நிறைய கிடைக்குது அப்படின்றதுனாலையும், நான் உண்மையில் ஆசைப்பட்டேன் அப்படின்றதுனாலையும் சொத்தை நல்லா அனுபவிக்கலான்னு தானே வந்தேன், அதுவும் இல்லாமல் நானாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ தான் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி எப்படி நல்ல மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு என்னென்னவோ ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் என் அப்பா இருந்துக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கினாதான் உன் லைஃப் செட்டில் ஆகும், அவன் ரொம்ப நல்லவன் பொறுப்பானோ அப்படி இப்படின்னு சொன்னார், அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் பிடிச்சவனாக இருந்திருப்பேன், இந்த பணத்துக்கு ஆசைப்படுறத நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலான்டே, இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இத்தனை வருஷமே என் வீட்டு சோத்தை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணுறேன்னா உன்னை விடுறது தப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே நான் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், அதனால சும்மா விட மாட்டேன், நீ என்னை ஏமாத்துறதுக்காக நீ பதில் சொல்லியே ஆகணும், அதோட அந்த பையன் யாரோட நான் பார்த்தே ஆகணும், ஏன்னா இத்தனை வருஷமே என்கிட்ட ரகசியத்தை மறைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அப்படிப்பட்ட பையன் யார், அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அது தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, அப்பா அந்த ரேவதி கிட்ட தான் கேட்கணும், அதுக்கப்புறம் உங்கள் மொத்த பேர் கதையும் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயணி அந்த வீட்டில் இருந்து எஸ்எஸ்கேவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிர்கதியாக நின்றுக்கிறாரு இந்த எஸ்எஸ்கே. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, அதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.